மூத்தோராயிரம் பொடிமுடி கையிலேயே கண் வளர்ந்த எங்கள் ஆதிய ஆதிமன்னாதிலிங்காலகால விஷத்தை அள்ளியே அமுதாயுண்ட மகேஸ்வரனே பரமகுருவாசனே அண்ணாமலை ஈசனே மானாட மயிலாட படலாட மக சிவகாமியாட கொம்பனாட மறைந்திருக்கும் பிரம்மனுமாட ஐயா எங்கள் குல தெய்வம் அம்மாய கண்ணி உமையாளே மணி முன்னோர் நாள் தெய்வம் அம்மா முடிவாங்கும் கண்ணி அம்மா எம்மணி பெரியோர் நாள் தெய்வம் அம்மா என் பேரு வைக்கும் தாயாரே கண்ணி அம்மா பிறந்த புள்ள முடிவாங்கோ எந்தவம் அழகி கண்ணியம்மா உமையே ஏழாறு குடியல்லோ இணையுதம்மா பாலாறு எம்மாவுடைய ஏழாறு குடியல்லோ இணையுதம்மா பாலாறு பாலாற்றங்கரதனிலே போட்ட மர்ந்தாயாசனத்தை கோவிலாண்ட கண்ணியம்மா உனக்கு 60 அடி வெங்கையம்மா எம்மா புருஷன் இல்லா கோவிலாண்ட உனக்கு 70 அடி வெங்கையம்மா எம்மா வேங்க முதுகிலேறிய கண்ணியம்மா நீ வெளிப்பட்டு அந்த கண்ணியம்மா இந்த மாளிகைக்கு சொந்தக்காரி இந்த இல்லறத்துக்கு சொந்தக்காரி இந்த கோவிலுக்கு சொந்தக்காரி அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயகி நமது கண்ணியம்மா இளைய கண்ணி ஆகாய கண்ணி பாதாள கண்ணி பைரவி கண்ணி அம்மா அக்கா தங்கை 7 பேரும் ஒக்க ஒரு முகமா ஒரு குலத்து நீராடி நீலவர்ண பட்டுடுத்தி அம்மா எப்படி வராங்க தெரியுமா? நம்ம கண்ணியம்மாவை எப்படி கூப்பிட தெரியுமா? எம்மா உனக்கு சருணம் என்ன அப்படி கோவிந்தா என்ற போதே எங்க குறைகள் எல்லாம் தீர்ந்த
எப்பா எங்க அம்மாவுக்கு எப்படி தாளாட்டினா பிடிக்கும், எப்படி ஆளாட்டினா பிடிக்கும், அவங்களுக்கு எந்த குரல்ல பாடினா அப்படி தெரியுமா? அவங்களே லேடிஸ். ஆமா, லேடிஸ் மாதிரி பாடினாதான் ஆமா பிடிக்கும். அந்த மாதிரி பாடினா பிடிக்கும். அது மாதிரி எங்க அம்மாவுக்கு நல்லா இழுத்து ராகமா அப்படி பாடினாதான் அவ வாழா. போன வருஷம் ஆமா கொஞ்சம் சுகர் அதிகமாகி போச்சு. ஆமா, யாருங்க? பையனி வைத்தியாரு. அது மூஞ்சி கொஞ்சம் டல்லாகி போச்சு. என் அக்காவுக்கு போன வருஷம் என்ன தெரியல, வாஜாரு டல்லாவே வந்து போயிட்டாரு. சரியா பாட்டு பாடல, சரியாவே வேலை செய்யல. அது மாதிரி இப்ப வந்த உடனே நல்லா ஆட விட்டு ஆடுக்கு பாக்கணும். ஆமா, அதுக்குதான் உங்களை வர வைக்கிறது. ஆமா, தட்டிட்டு போறதுக்கு உங்களை வர வைக்கிறது. பேரோ மனப்பாக்கமா அந்த ஆற்றங்க ஓரத்தில் ஆலனில்ல கோவிலாண்ட கோவிலாண்ட அப்படி புருஷன் இல்ல கோவிலாண்டே அவனுக்கு 60 அடி வெங்கையம்மா. அவனுக்கு புருஷன் இல்ல கோவிலாண்டே உனக்கு 400 அடி வெங்கையம்மா. எங்க அம்மா எப்ப வந்தாலும் அந்த வேங்கை முதுகில் ஏறி அப்படி வெளிப்பட்டு ஆக்ரோஷமா இது எங்களுக்கு பத்தவே பத்தாது. ஏன்னா இந்த ஆட்ட சத்தியமா எனக்கு பத்தாது. நீ எழுந்து நின்று இருட்டு என்ன வேலை வாங்கிட்டு தான் விடுவேன். அதனால நீ எழுந்து நின்னு இன்னும் ஆக்ரோஷமா ஆடி எங்களுக்கு பதில் சொன்னாதான் அந்த இல்லறத விட்டே வேணும். எங்க அம்மா எப்படி வர்றியா? அம்மா நீங்க ஓட்ட அப்படி கோவிந்தோ என்ற போது எங்க குறைகள் எல்லாம் தீர்த்ததம்மா. அந்த மாயவனை அழைத்த போது எங்கள் மனக்குறையும் தீர்ந்ததம்மா. யாரம்மா வந்துருது? இளைய கன்னியா வந்திருக்கா. இந்த இல்லறத்துல இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அதனால் முடிந்த ஒரு தீபாராதனை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறாங்க.
இந்த பூஜைகள் எல்லாம் உனக்கு ஏறுவையாம்மா? சரி அம்மா, தட்டை வாங்க, வெந்நீரை கொடு, விபதியை கொடு. அதுக்கப்புறம் கூப்பிடுறான். சரி, ஒன்று ஒன்றா கூப்பிடு. இதை கூப்பிட்டு கேட்டு நிறுத்தி அதன் பிறகு முதல்ல வந்திருக்கா உங்க கையில ஒரு விபதி நம்ம குலதெய்வமாச்சே. ஆமா, தட்டு ஒருத்தர் கொடு, யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்தை கட்டிக்க அப்பதான் சொல்லி கொடு. அப்புறம் 2 பேர் வாங்க, 2 பேர் வாங்க. அவங்க 2 பேரும் பார்த்து குடும்பத்தில் அப்படியே கட்டி 2 பேர் கொடு. அப்புறம் மற்ற சாமி வந்தா காணிக்கை கொடு. அப்படியப்பா அம்பாள் வாழ்த்தி வரம் கொடுத்து ஓங்கி வளர வேணும், நிலையாக இருக்க வேணும். அம்பாளுடைய ஆசீர்வாதத்தால இந்த கேசட்ல பாட்டு பாடுறவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு இட்டாந்து இந்த மாதிரி தெருவுல பம்படி வைக்கணும். ஆமா, அப்போ அவங்க எப்படி பாடுறாங்க, கேசட்ல எப்படி பாடுறாங்க, நேர்ல எப்படி பாடுறாங்கன்னு தெரியும் மக்களுக்கு. கேசட்லயே கேட்டு கேட்டு பழகிட்டேன், நேர்லயும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த கேசட்ல பாட்டு பாடுறாங்களா அவங்க இட்டாந்து ஒரு நாளைக்கு இந்த வேலையை தெருநாள பாட்டு பாடுப்பா, பம்படி பாட்டு சொன்னா கேசட்ல இருக்கிற மாதிரி இருக்குதா இல்ல வேற மாதிரி இருக்குதான்னு தெரியும் மக்களுக்கு. ஆமா, விபதி வாங்க சாமி குலதெய்வம்.